எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் கூட்டியிருந்தார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணி சம்மந்தமாக நான் முடிவு எடுத்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் என்ன செய்றீங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 3 வேட்பாளர்களை நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய அளவுக்கு பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வேட்பாளர் யார் இருக்கா அவங்கள நிப்பாட்டுறீங்க. ஏன்னா வச்சிங்கன்னா நம்ம யார் கூடயும் கூட்டணி வைக்கல, பாஜகவும் நம்மளை கழட்டி விட்டாங்க, பாஜக கூட நம்ம கூட்டணி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்கணும். ஏன்னா அவங்க பல வழிகளில் டார்ச்சர் கொடுப்பாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மாநில அரசு திமுக அவங்க வந்து நம்மளை ஜெயிக்கவே விட மாட்டாங்க. அவங்க அமைச்சர் எல்லாத்தையும் இறக்கி பணத்தை கிணத்தெல்லாம் செலவு பண்ணி எப்படியா இருந்தாலும் அவங்க வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறவங்க 3 பசை உள்ள பார்ட்டி வேட்பாளர்களாக கொண்டு வந்து நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவங்களும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் இதை வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் தனியாக ஒரு டீமை போட்டிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பார்ட்டிங்களை விட அந்தந்த ஏரியாவுக்குள்ளே செல்வாக்குள்ள நபர்கள் யார், செலவு பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பல்லு உள்ளவன் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டான். ஏன்னா நம்ம வந்து ஜெயிக்கணும், 40 தொகுதியில் நம்ம தனித்து நிற்க போகிறோம். கூட்டணி வர்றாங்க வரல அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. வர்றவங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுக்கலாம், கொடுத்துட்டு பார்ப்போம், மீதியில் நம்ம நிற்போம். நமக்கு வந்து எப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 தொகுதி ஜெயிச்சா போதும். திமுகவை எடுத்து நம்ம ஜெயிக்க முடியாது, பாஜக நிற்கிற தொகுதியிலையும் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே கொடுக்குறாங்கள்ல, தொகுதி கொடுப்பாங்கள்ல, அவங்கள வந்து கார்னர் பண்ணுங்கப்பா. அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள வந்து அடித்து நம்ம மேலே வர மாதிரி அந்த கூட்டணி கட்சி கொடுக்குற ஏரியாக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்ம வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ தை மாதம் பிறந்தோன்னே எப்பயுமே ஜெயலலிதா வந்து முதல்ல வந்து வேட்பாளர் பட்டியலை வந்து அவங்க தான் அறிவிச்சிருவாங்க. எந்த கட்சி அறிவிக்குதோ இல்லையோ, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குதோ நடக்கலையோ, ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேட்பாளர் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி அதே போல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்படி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி திமுகவும் இருக்கிறாங்க, பாஜகவும் இருக்கிறாங்க. ஏன்னா வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவிக்கட்டும், அறிவித்த உடனே அந்த வேட்பாளரை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்கிறாங்க. அதனால் வேட்பாளர் பட்டியலை முதல்ல அறிவிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் என்ன ஃபுல்லாக என்னென்னா நம்ம பெருமளவில் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சமயத்தில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆளுமையில் என்னால் வெற்றி காட்ட முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போங்கும்போது ஒரு 10 தொகுதி இல்லைன்னா ஒரு 5, அதுலேருந்து ஒரு 10 தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரில் ஒரு தொகுதி ஜெயிச்சிட முடிய மாட்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் என்ன செய்கிறாரு, மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டேப்பா நீங்களாம் இறங்கி வேலை மட்டும் பாருங்கப்பா, ஏன் வேலையை மட்டும் பாருங்கள், வேட்பாளர் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்களுக்கு சீட்டை கொடுத்துருவோம். ஆனால் கட்சியை எதிர்பார்க்கக்கூடாது, கட்சி வந்து செலவு பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணலாம், செலவு இதை யோசிக்கக்கூடாது. வேணும்னா நாங்கள் வேனை வச்சு வந்து பிரச்சாரம் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் கட்சி செலவு பண்ணணுன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் யார் வேட்பாளரோ அவங்க தான் செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா வரும் மினிமம் பட்ஜெட், அதுதான். இல்லை 100 கோடியை கூட தாண்டு. ஏன்னா 5-6 சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக ஒரு எம்பி தொகுதிக்கு அவ்வளோ இருக்குது, ஏரியா இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளே போனோம்னாலே கண்டிப்பாக இனிமேலாம் காசு கொடுத்தா தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு மாறிடுச்சு. ஆளை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்குலாம் இல்லை. அப்போ இறங்கி கட்சிக்காக வேலை பார்க்குறவனும் கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு சம்பளத்தை எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள்லாம் அவங்களும் பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. நாங்களும் போய் கேன்வாஸ் பண்ணணும்ல, எங்கள் கையில் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சுருட்டிட்டு ஆட்டையை போடுற அளவுக்குலாம் இருப்பாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? அதனால் கட்சி பணத்தை இல்லை, அவர் பணத்தை கூட செலவு பண்ண மாட்டேன்ட்டார். அதனால் நிற்கிறவங்க செலவு பண்ணிக்கோங்க, ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. சரி, திமுகவையும் பாஜகவையும் வலுவாக எதிர்க்கிறோம், அதனால் அவங்க நமக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுப்பாங்க, அதெல்லாம் தாண்டி நம்மளால் ஜெயிக்கணும், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அப்படி யோசிக்கலை அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்க போகிறேன், தொகுதி வாரியாக நானும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்டில் பிரகாரம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என் ஆட்களை வந்து வேட்பாளராக நிறுத்திடுவேன், அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. இது மாவட்ட செயலர்கள் சிலருக்கு வந்து எங்கிட்டோ வேட்பாளர் கிடச்சா சரி நிப்பாட்டிக்கங்க, நம்மளை ஆளை விட்டுருங்க சாமி, நமக்கு சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம், சட்டமன்ற தேர்தலில் கட்சி என்ன கதியாக போதோ அதுக்கப்புறமா பேசிக்குவோம், அது வரைக்கும் எங்களை அமைதியாக விட்டுருங்க, எங்களை செலவு பண்ண விடாதீங்க, எங்களுக்கு வருமானம் வர மாதிரி வேட்பாளரை நிறுத்துங்க, நாங்கள் அவங்க பின்னாடி சுற்றணும் அப்படின்னோம்னா சும்மா சுற்ற மாட்டோம், வருமானம் வரணும், அதையும் பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே என்ன சொல்லிட்டாரு, பணம் இருக்கிறவங்க தான் வேட்பாளராக நிற்க முடியும். சரி, இது வந்து என்ன ஆகுது, அடிமட்ட தொண்டனுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குதில்ல. ஜெயலலிதா காலகட்டத்தில் யார் வேணாலும் வேட்பாளர் ஆக முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது மாதிரி இப்போ பணம் உள்ளவன் தான் வேட்பாளரை நிற்க முடியும் அப்படின்னா
எடப்பாடியை நம்பி தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? வேலை பார்க்க மாட்டாங்கள்ல. அதை தான் பிரச்சனையே இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க வேடிக்கையை. நன்றி, வணக்கம்.